இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. துன்பமா துயரமா கண்ணீர் பட்ட உடை போன்றதமா, துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதமா, காற்றடித்தா வெயில் வந்தாய் தாய்ந்து போய்விடும் கலங்காதே, காற்றடித்தா வெயில் வந்தாய் தாய்ந்து போய்விடும் கலங்காதே, துன்பமா துயரமா அது கண்ணீர் கண்ட உடை போன்றதமா. அவருடைய நாமத்தை நாம் பயன்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். கத்தறிந்த 9வது மாதத்திலே முதல் தேதியில ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. உயிர்த்தெழுந்த ஆராதனை மிகவும் ஆசீர்வாதமான ஒரு கால். ஒருவேளை நாம் தாமதமாக அவருடைய காலை ஆராதனையை நாம் ஒருவேளை 8 மணி ஆராதனையோடு சேர்த்து நாம் நடத்துகிறோம். சோதரம் இருந்தாலும் தேவன் இந்த 9வது மாதத்துல கிருபை செய்ய எல்லாரும் சோதரம் எல்லாரும் 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நாம் பயன்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. இரக்கமுள்ளவரே சோதரம் 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 அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சோதரம் பண்ணுங்க. உற்சாகமா இருக்கிற எல்லாரும் சோதரம் பண்ணுங்க. எல்லாரும் துதிங்க. எல்லாரும் பயன்படுத்த சோதரம் பண்ணுங்க. ஆளவற்ற அன்பினால் அமைப்பவரே, என்ன அன்மையால் இணைப்பவரே, ஆளவற்ற அன்பினால் அமைப்பவரே, கடந்து வந்திருக்கிறோம். நல்லவர் வல்லவர் அன்புள்ளவர் பரிசுத்தமானவர். இந்த காரணங்கள் எல்லாரும் சோதனைகள் எல்லாம் எல்லாரும் சோதனை பண்ணி சொல்லி முதல் தேதி யாராலும் இல்லை தன்னுடைய நாமத்தை மயப்படுத்தபடியாய் சோதனை பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை சேவிப்பது ஆகாதென்று கண்டார். கர்த்தரை சேவிப்பது ஆசீர்வதிக்கப்பட்ட நன்றி 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 அப்பா, உம்மை துதிக்கிறேன்.
துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உடைய கருத்துல இந்த நாளை அர்ப்பணித்து இந்த மாதத்தை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 9வது மாதத்தில் இந்த ஆராதனையை என் தேவன் ஆசீர்வதித்து நன்மையினாலே கிருபையினாலே உடைய சூட்டி வழிநடத்தும்படியாக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே பாடல்களுக்காய் தேவனுடைய வார்த்தைகளுக்காய் வருஷத்துக்காய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே சபையை பரிசுத்தப்படுத்தி மறுரூபமாக்கி ஆண்டவரே உடைய தேவ பிரசன்ன மகிமை அபிஷேகம் ஆண்டவரே என்று தேவனுடைய இடத்திலே கூடி ஆண்டவரே அப்பா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்ய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்ய இந்த நாளிலே நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சிறுவர் ஊழியம் ஆண்டவரே, வாலிபர் ஊழியம், ஆராதனைகள் பகுதி ஆண்டவரே பள்ளியிலும் கூட ஆண்டவரே எல்லாரும் சுத்தமாய் வந்து தேவனுடைய ஆலயத்திலே ஆண்டவரே அந்த பள்ளியை உடன்படிக்கையை பக்கத்திற்குடைய வருகை நினைவு கூர்ந்து உங்களிடத்திலே நிலைத்திருக்க கனி கொடுத்த தேவன் கிருபை பாராட்டும்படியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கியோ கிண்ணடியாத்தே நாமத்தின் நாதவில், ஸ்தோத்திரம் செய்கியோ மனோகர கீதங்களாய் போதும்
பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் ஒட்டும் என்னை காத்தினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் ஒட்டும் என்னை காத்தினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே வழி தப்பினார் திரிந்தேன் அவர் வழி
இந்த வேளையிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். குமாரனே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காய் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்காய் மனமிரங்குகிற தேவனே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தவரே சோர்வை நீக்கி ஆண்டவரே எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த நாளில் உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்திரிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பாங்க. ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே தண்ணீரை வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்று தாகமுள்ளவர்கள் கண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்று ஊற்றுமையா அளவையை தாகத்தோடு
ஊற்று தண்ணீரே என் ஜீவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா அபிமானியோ என் இயேசு கர்த்தரே அபிமானியோ என் இயேசு கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஊற்று தண்ணீரே என் ஜீவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே என் ஜீவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா கர்த்தரையின் நிழலில் வாழாமலே கர்த்தாவே உம் கரங்களை தாரும் பிடியே கர்த்தரையின் நிழலில் வாழாமலே கர்த்தாவே உம் கரங்களை தாரும் பிடியே பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ கண்டிப்பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே கண்டிப்பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே என் ஜீவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே என் ஜீவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ரட்சிப்பு முத்துக்கள் என் சபைகளிலே இளமையை எழுதின உதவியுமே ரட்சிப்பு முத்துக்கள் என் சபைகளிலே இளமையை எழுதின உதவியுமே அக்கவாரமோ பரிசுத்தமோ அக்கவாரமோ பரிசுத்தமோ அவருடன் சென்றிடவே வரம் தாருமே அவருடன் சென்றிடவே வரம் தாருமே ஊற்று தண்ணீரே என் ஜீவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே என் ஜீவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆராதனை 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 அன்பு கூறுவே என்னும் மகிழவன் ஆராதிப்பே என்னும் மாறுவான் அன்பு கூறுவே என்னும் மகிழவன் ஆராதிப்பே என்னும் மாறுவான் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு மனத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே திருவரையில் உதவியே எபினேசரே எபினேசரே திருவரையில் உதவியே உதவியே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு மனத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை
கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வாருங்க? உயர்த்துவார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை இப்படி சொல்றாரு. இப்போ அவர் பேசுறாரு, என்ன பேசுறாருன்னா, கர்த்தருக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணுங்க? தாழ்மைப்படுங்கள், தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது உங்களை அவர் என்ன செய்யறாரு? சிம்பிளான காரியம் சொல்லிட்டார். நீங்க உங்களை தாழ்த்துங்க. அதாவது வேதத்துல சொல்றார், என்ன சொல்றாரு அப்படின்னா, தாழ்மை பிளஸ் ஆசீர்வாதம், உயர்வு. தாழ்மை பிளஸ் உயர்வு. இங்க என்ன சொல்றாருன்னா, அதாவது தாழ்மைப்படுங்கள், உங்களை உயர்த்துவார். தாழ்மைனா அதுக்காக அப்படியே காலம் குடிச்சுட்டு ஐயா நான் தாழ்ந்துட்டேன் அப்படியெல்லாம் இல்லை. மனம் ரொம்ப அவசியம், மனதுக்குள்ள தாழ்மை அவசியம். வேட்டிமை எல்லாம் வேண்டாம், வேட்டிமை வேண்டாம் அப்படின்ற கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வாங்க? உயர்த்துவார். தாழ்மை ரொம்ப அவசியம். அதாவது அதுல இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அடங்கி போகுதல் அல்லது காத்திருக்குதல். யாராவது ஒன்று பேசிட்டாங்க, பரவாயில்ல கொடுப்பா, உங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் அந்த அடங்கி போகுதல் அல்லது காத்திருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திர காலம் வரும்போது என்ன உயர்த்துவார். இதுதான் அந்த தாழ்மை குறித்து சொல்றார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. மத்தேயு 23:12வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். என்ன சொல்றாங்க? தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் என்ன செய்யப்படுவான்? இப்போ தன்னைத்தானே உயர்த்துக் கொள்ளுகிறார். ஆனா தன்னைத்தானே தாழ்த்தி கர்த்தருக்கு சோத்திரம் என்று தங்களை அர்ப்பணிக்கிற ஆட்கள். நல்ல கவனிங்க, ரெண்டு காரியம். அப்ப தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் யாரோவன் என்ன செய்யப்படுவான். இது என்ன ஆப்போசிட்டா பேசுறார் பாரு. சரி, இன்னொரு வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன செய்யுங்க? அதான் முன்னாடியே சொன்ன, அடங்கி போகுதல் அல்லது காத்திருத்தல். காலம் வரும்போது உயர்வு வரும். ஆமா, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்து நான் பேக தூக்கிட்டு பாஸ்ட் பின்னாடியே சுத்தி இருந்தேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுலயே ஊழியக்காரன் மாதிரியே போயிட்டு நான் ஊழியக்காரன் பின்னாடியே சுத்தி இருந்தேன். அவர் என்ன போகும்போது இந்த பேக் தூக்கிட்டு தம்பின்னு வர, அவ்வளவுதான். இந்த பேக தூக்கிட்டு அவர் பின்னாடியே நடந்து போய்கிறேன். இதுதான் என்னுடைய வேலை. அப்போ காலம் வரும் ஒரு நாள், என் நிறைய பேர் சொன்னா நீ ஒண்ணுக்கு வர மாட்டேன், பேக தான் தூக்கிட்டு போவ. பரவாயில்ல, காலம் வரும்போது உயர்த்துவார், காலம் வரும்போது உயர்த்துவார், காலம் வரும்போது உயர்த்துவார். அப்ப பாருங்க, யார் என்ன பேசுறாங்க அந்த காலத்திலேயே நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டு பிறகு எதையும் நான் பேசுறதே கிடையாது. கர்த்தர் பார்க்குவார். அதாவது சொன்னேன் நேற்று பார்க்கும்போது, நான் கேள்வி பண்ணேன், இன்னைக்கு நீ வந்து எனக்கு ஜெபம் பண்ற அளவுக்கு ஆண்டவர் வச்சுட்டாரு. பெருமை கிடையாது, ஒரு காலம். ஆனா இன்னைக்கு பாருங்க சொல்றாரு, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கு. இப்போ உயர்வுக்கு அடைஞ்சுதல் அவசியம். அதனால வேதத்துல நீதிமன்ற நேரத்துல பாத்தீங்கன்னா, அதாவது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மை அடையணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? தாழ்ந்து போகணும். நீ மேன்மையாக உயர்ந்து போகணும் அப்படின்னா தாழ்ந்து போகணும். ஆண்டவரோட ஒரு இடத்துல சொல்லுவார், எப்படி சொல்லுவார் அப்படின்னா, நீ முதன்மையாக இருக்க விரும்புகிற பையனா நீ அவர்களுக்கு ஊழியக்காரனாய் இரு. நீ முதன்மையா போகணும்னு ஆசைப்படுறியா, அவருக்கு ஊழியக்காரனா இரு அப்படின்றார். நீ வளர்ந்து போகணும்னு ஆசைப்படுறியா, ஊழியக்காரா இரு. அவங்க ஊழியக்காரனா அவங்களுக்கு சேவை செய். அவங்களுக்கு ஒருவேளை சர்ச்சுக்கு வந்தா பாய் போடு, அல்லது சேர் போடு, அல்லது ஏதாவது பண்ணு, அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடு, அல்லது ஏதாவது பண்ணு, அந்த டாய்லெட் கழுவு, அது ஏதாவது பண்ணு. நீ உயர்ந்து போகணும், அவங்களுக்கு சேவை செய். நானும் சொல்லுவேன், நாயா அந்த வேலை செய்யணும், எனக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. நீங்க செஞ்சு பாருங்க, உயர்ந்து போயிடுவீங்க. இப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மத்தேயு 23:12 சொன்ன அந்த வார்த்தை, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். இங்க சொல்ற வார்த்தை என்ன சொல்றாருன்னா, ஏற்ற காலம் வரும் வரையில தாழ்ந்துருங்கள். அல்லேலூயா. இல்ல, ஏற்ற காலம் ஒண்ணு வரும், ஏற்ற காலம் கட்டாயம் வரும். எல்லாருக்குமே ஆண்டவரை நம்புற அத்தனை பேருக்கு ஒரு காலம் வச்சிருப்பார், ஒரு காலம் கட்டாயம் வரும். இப்ப ஏற்ற காலத்துல உங்களை தேவன் உயர்த்தபடி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்க. அந்த அடங்கி இருக்கிறதுல நிறைய சமூகம் இருக்கிற, நீ நீதிமானா இருக்கணும், உண்மையா இருக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தரை நம்பணும், கர்த்தரை கொடுக்கணும், கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், வேலை செய்யணும், வியாபாரம் பண்ணணும்.
இதெல்லாம் நடந்துட்டே இருந்தாதான் ஏற்ற காலத்துல உயர்த்துவார். பாருங்க, அந்த லெவல் உயர்ந்து போயிருக்கிற. அப்ப ஏற்ற நேரத்துல உயர்த்தம்னா அடைங்கிறன்னா நாம செய்ய வேண்டிய நீதி, நியாயம், உண்மை, உத்தமத்தை சரியா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா காலம் வரும்போது நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் உயர்த்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நீதி நியாயம் அவசியம் இல்ல. எலிசபெத்தும் சகரியாவும் அப்படிதானே, பிள்ளை இல்ல, ஆனா சீட்டு விழுது. அந்த சீட்டு விழுந்தும் போது அவங்க ஊழியத்துக்கு போறாரு அவரு. அப்ப அதுக்கு முன்னாடி அவருடைய விதிகள் நான் சொல்ல பைபிள் சொல்லல. லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் பாருங்க, வாசிங்க. லூக்கா 1:6 இருக்குதா பாருங்க. அவர்கள் இருவரும், நல்ல கவனிங்க, அவர்கள் இருவரும் சபைக்கு வராங்க. சபையில கத்தரிட்ட சகல கற்பனைகளையும் நியமங்களின்படியும் என்னங்க குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் என்ன செய்தாங்க இருந்தார்கள். எல்லாத்தையும் கரெக்டா இருக்கிறாங்க. ஆனா பிள்ளை இல்ல, ஊழியத்துக்கு போறாரு. கர்த்தர் ஏற்ற காலம் வருது. ஏற்ற காலம் வரும்போது தேவதூதன் முள்ள வந்து நிக்கிறான். சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இவன் பார்த்து பயந்து, ஐயோ யாரு அப்படின்னா, நான் தாண்டா நீ இத்தனை நாள் ஆராதிச்ச கடவுள் அனுப்புகிறாரு அப்படின்னா, உனக்கு ஒரு பிள்ளை பிறகுன்னா அவன் நம்பாதனால ஊமி ஆகிட்டார். நம்ம நிறைய பேர் நம்புறது என்பதான பார்த்து சொல்லி ஆசீர்வதிப்பார் போ அப்படின்னா, இவனு சொல்லி எல்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் வராது. கொஞ்சம் உட்காந்து இருக்கு. ஆண்டவர் அப்படி எல்லாம் சொல்றாரு. நான் சொன்னா கூட ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏற்ற காலத்துல குற்றமற்றவர்களாய் நடந்தாள். அது வரைக்கும் அவங்க கனி கொடுக்குறாங்க, நீதியா நடக்கிறாங்க, சகல கற்பனையும் நடத்துறாங்க, கடைபிடிக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அது இல்லாம ஆலயத்துக்கு போறாங்க, சீட்டு ஊழியத்துக்கு ஊழியத்துக்கும் போறாங்க. இப்போ ஏற்ற காலம் வரும்போது ஆண்டவர் அங்கே மூலைக்கு வருகிறார். அல்லேலூயா. நீ ஜெபிச்சுட்டே இருந்து நீ கற்பனைகள் எல்லாம் சரியா கட்டளை எல்லாம் கை கொண்டுகிட்டே இருந்தேன்னா உனக்கும் வீட்டுக்குள்ள ஒரு தேவதூதன் வருவார். அல்லேலூயா. நீ நினைக்கிற ஒண்ணு ஆகாது, ஒண்ணு கிடக்கு, அவருக்கு வருது, நான் போய் வெள்ளம் ஜெபம் பண்ணி இதெல்லாம் ஒரு சபையா, இதெல்லாம் ஒரு கண்ணா, அவரை பார், இவரை பார், அவரை பார், இவரை பார். நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு, குடும்பத்தை ஆதாயப்படுத்து. நீ வெளியில போய் ஆதாயப்படுத்த விட முதலாவது உன் புருஷனை, சகோதரிமார்கள் சொல்றேன், உன் புருஷனை உன் பிள்ளைகளை ஆதாயப்படுத்து. புருஷன்மார்கள் சொல்றேன், உன் மனைவியை உன் பிள்ளைகளை ஆதாயப்படுத்து. ஒருத்தர் சொன்னார், 25ஆம் ஆண்டு வா அப்படின்னா அவர் சொல்லிட்டு போனார். ஒருத்தர் என்னத்த 25ஆவது ஆண்டு, நானும் என் பொண்டாட்டி சண்டை போட்டே தான் இருப்பேன் 25 வருஷமா. என்னத்த 25ஆவது ஆண்டு கூட என் பொண்டாட்டி ஒரு நாள் மதிக்கவே மாட்டேங்கிறான். அவனுக்கு போய் 25ஆவது ஆண்டு என்னத்தை கொண்டாரு? அவர் மனைவி ஆதாயமே படுத்தணும். யோசிச்சு பாருங்க. அப்ப புருஷன் மனைவி ஆதாயப்படுத்தணும், பிள்ளைகளை ஆதாயப்படும் போது அதில் ஆரம்பிக்கணும் ஊழியம். மனைவி குடும்பத்துல புருஷனையும் பிள்ளைகளை ஆதாயப்படுத்தி கிறிஸ்துக்கு நேராய் நல்வழி பாதையில நடத்துறதுல ஆரம்பிக்கணும் ஊழியம். நீ முதல்ல உன் வீட்டை ஆதாயப்படுத்து, உன் வீட்டுல ஜெபம் பண்ணி உன் மனைவி ஆதாயப்படுத்து, உன்னுடைய புருஷனை ஆதாயப்படுத்து. அங்கதான் ஊழிய ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் அதான் செய்யறாங்க. பிள்ளை இல்ல, அவ ஏற்ற காலம் வருது. ஏற்ற காலம் வரும்போது தூதராக நிக்கிறா. இப்ப நீ என்ன பண்ற? எதுவும் செய்ய மாட்டேன், ஜபமும் பண்ண மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன், சபைக்கும் நான் ஒழுங்கா வர மாட்டேன், காணிக்கோ தசம்பாகமும் கொடுக்க மாட்டேன், நீதி நியாயமும் நடக்க மாட்டேன், அநியாயமும் அக்கிரமா நடப்பேன். ஆமா, திருவிருந்தாரா கூட நான் வீட்டுல உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். உனக்கு ஏற்ற ஆசீர்வாதம் தான் தேவன் தருவார். மாற்றமே கிடையாது. நீங்க என்ன திரும்ப திரும்ப சொல்லுவேன், நீங்க நிறைய ஆண்கள் வீட்லயே தான் உட்காந்து இருப்பான், வரமாட்டேன்றான். ஆனா அவர்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதம் தான் வருமே தவிர வேற ஒன்றும் மாற்றியே வராது. நீ ஜெபம் பண்ணிட்டு போனா கூட வராது. உங்களை ஆதாயப்படுது. நாம யார்? நம்மளை எதுக்கு ஆண்டவர் கூப்பிட்டார்? நாம ஆதாயப்படுத்துறதா ஏற்ற காலம் வரும்போது அந்த ஆசீர்வாதம் வரும். அவர்கள் சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்தாங்களா, தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்களா? நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்க. அப்ப நாம நீதியோடு கூட வாழணும். அவ ஏற்ற காலம் வரும்போது தேவன் பாப்பா நோவாவுடைய பேழ போய் இருக்குது, மேல போய் நிற்குது, அரராத்து மலைக்கு போகுது, அரராத்து மலையில போய் மேல நிக்குது. தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. எப்போ காலம் வருது? 40 நாள் மழை பேஞ்சி மேல போயிடுச்சு, எல்லாம் முழுகி, மலையெல்லாம் முழுகிடுச்சு. இப்ப ஆண்டவர் அவர்களை நினைத்தருளினார். நோவா வீட்டுல வந்தாரு. இப்ப சொல்றாரு, நீ ஜன்னல் தர, ஜன்னல தர. ஜன்னல திறந்தா முதல்ல ஒரு காகத்தை விட்டார், அது அப்படியே போய் போய் சுத்திக்கிட்டே வந்தது. மறுபடியும் திறந்தார், புறா விட்டார், அது உட்கார்றதுக்கு கடல்ல திரும்பி உள்ள வருது. மறுபடியும் அவர் விட்டாரு,
போன புறா திரும்பி வரல, காகம் வரல. காகத்தின் ஆவியும் புறாவின் ஆவியும் வித்தியாசம் இருக்குது. காகம் அசுத்தங்களை சாப்பிட போயிடுச்சு. ஆனா புறா கால் வைக்க இடம் இல்லாம திரும்பி அதே பேழைக்கு வரும். அப்போ நீதி உள்ளவர்களாய் நாமும் நம்ம பிள்ளை இருந்தா நாம உட்கார வேண்டிய இடம் பேழை தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம பிள்ளை நீதி உள்ளதா இருந்தா, அசுத்தமா இருந்தாக்கா காகத்துக்கு போல ஓடி போயிடும். காகத்துக்கு நிறைய பணம் கிடைக்கிறது, அப்பா தண்ணியில மிதக்கிறது, ஆடு மாடு எல்லாமே மிதக்கிறது, அதை சாப்பிடாது போய்விட்டது. ஆனா புறா போய் திரும்பி வருது, உட்கார இடம் இல்ல, அது உள்ள வந்துடுச்சு. பரிசுத்தமானது திரும்ப விட்டார். அந்த புறா ஒரு இலையை கொண்டு வந்துச்சு, தண்ணி வடிஞ்சிருக்குது கண்டுபிடிச்சா. மூணாவது அந்த புறாவை திறந்து விட்டுட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப காகத்தின் ஆவி வேணுமா, புறாவின் ஆவி வேணுமா? புறாவின் ஆவியா இருந்தா பரிசுத்தம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க பரிசுத்தமா இருக்கணும். நீ குடும்பத்துல நடத்தணும், நீ குடும்பத்தை சரியா வழி நடத்தணும். நீ அடுத்தவனை பார்க்க கூடாது. நீ குடும்ப ஜெபத்துல உட்கார வைக்கணும். பிள்ளைக்கு கற்பனைகளை போதிக்கணும். பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதற்கு நீ உதவி செய்யணும். நீ அதெல்லாம் செய்யல அப்படின்னா ஏற்ற காலத்துல தேவதூதன் வரமாட்டான். எத்தனை வருஷம் பண்ண இந்த சபை விட்டு 100 சபை பண்ணாலும் தேவதூதன் வரமாட்டான். 100 பாசம் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணா கூட தேவதூதன் வரமாட்டார். ஏன்னா நீ அதுக்கு ஏற்ற மாதிரி இல்ல, பிள்ளை இல்ல. 80 வயசு வரைக்கும் இவங்க 2 பேரும் இருவரும் அதாவது கத்தரிட்ட சகல கற்பனைகள் படி நடக்கிறாங்க. நாம எனக்கு பிள்ளை இல்ல, நான் என்ன கோயிலுக்கு வந்தேன், நான் எனக்கு பிள்ளை இல்ல, நான் என்னத்தை சேர்த்து வைக்கிறேன், எனக்கே பிள்ளை இல்ல, நான் என்ன போய் முடிஞ்ச நாம சொல்லுவோம். ஆனா அவங்க சரியா நடந்தாங்க. தேவன் பார்க்கிறார், நினைக்கிறார். நோவாவை நினைச்சார். இஸ்ரவேல் யாத்திரா போனீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நினைத்தருனா எப்படி நினைத்தருனாலா அவருடைய பெருமூச்சு. மகளே மகனே உன் பெருமூச்சு. யாத்திராகமம் வேற பாயிண்ட் போயிருந்தது. அதே யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் நினைக்கிறேன். கொஞ்சம் வாசி பாருங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். சீக்கிரம். தேவனுடைய பெருமூச்சை கேட்டு ஈசாக்கோடும் நினைவு கூர்ந்தார். அதுக்கு அடுத்த ஒரு வசனம் இது என்ன சொன்னாரு? கண்ணோக்கினார். அதாவது பெருமூச்சு. தேவன் இருக்கிறாரா, கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரா, எங்க முற்பிதாக்களின் தேவன் இருக்கிறாரா அப்படின்னு ஏக்கப்பட்டவருடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. உன் பெருமூச்சை கேட்க மாட்டாரா? உன் குடும்பத்துல நீ ஜெபிக்கிற ஜெபம், கொடுக்கிற காணிக்கைக்கு, நீ குடும்ப ஜெபத்துக்கு, ஊழியத்துக்கு செய்கிற அந்த காரியத்துக்கு, ஊழியத்துக்காக பிரயாசப்படுற ஒரு 5 ஒரு ஆத்மாக்காக இரவு நேரத்திலோ பகல் நேரத்திலோ முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்க மாட்டாரா? அந்த ஆத்மாக்களுக்கு சத்தியத்தை சொன்னா அந்த சத்தியத்தை கேட்டு உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அதற்கு பதிலுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை, சுகத்தையும் நல்ல வேலை வாய்ப்பை தர மாட்டாரா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க பெருமூச்சை கேட்கிற தேவனா உங்களுடைய பெருமூச்சை மட்டும் இல்ல, உங்க தேவையெல்லாம் நினைத்ததுல ஒரு தேவன். இங்க சகரியாவை நினைச்சா, அங்கே நோவாவை நினைச்சா, இங்க இஸ்ரவேல் புத்திரரை நினைச்சா. சங்கீதக்காரன் தாவீது 56ஆம் சங்கீதத்துல 8வது வசனத்துல பேசுறார். வாசிங்க. சங்கீதம் 56 8வது வசனத்துல என்ன பேசுறார் சொல்ற பாருங்க. வாசிங்க. என்னுடைய அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறேன், என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையோ, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ. ரோட்ல போய் எதிர்காங்கிற புறஜாதியார் இருக்கிற அந்த அம்மா கிட்ட போய் என் கதையை கேளுக்கா, சொல்லாத, என் கதையை கேளுக்கா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த கோயிலுக்கு போய் கூட ஒன்றும் நடக்கல, இந்த மாதிரியான அவிசுவாச வார்த்தை பேசாத. நீ கர்த்தருடைய சமூகத்துல வந்து உட்காரு, ஆலயத்துல இல்ல உன் குடும்பத்துல தனி ஜபத்துல உட்கார்ந்து அழு. ஆண்டவரே என் அலைச்சல்களை பாரு ஆண்டவரே சொல்றான். மலைகளை அலைஞ்சவன், அதனால அந்த பாட்டு பாடுறான். கண்ணீர் விட்டுவன், சாப்பிட வழி இல்லாதவன், கூட இருக்கிறவனே கல்லெறிஞ்சு கொல்லுவதற்கான எத்தனை பண்ணவன், அவன் தான் சொல்றான், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீர் உடைய துருத்தில் வையோ, அவைகள் எங்க இருக்குதா, எங்க இருக்குதா, கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கண்ணீருக்கு கணக்கு வரும், நிச்சயமா பலன் வரும். அல்லேலூயா. ஆனா நீ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கத்தரண்டி வர மாட்டேன். ஆமா, நான் சில பேர் கூப்பிட்டு சலிச்சே போயிட்டு போகடா இருப்பான். நீ ஆச்சு ஆண்டவராச்சு,
ஆமா, உங்களெல்லாம் மனுஷரை பார்க்கிறேன், கர்த்தரை பார்க்கல. நான் மனுஷரை பார்க்கவே இல்லை. ஒரு நாள் நான் கிட்டத்தட்ட 30 சபைகளுக்கு ஏறி இருக்கிறேன். பல சபைகள் யார் யார் என்னென்ன சொல்றாங்க, ஆர்சில, சிபிஎம்ல, இந்த மாதிரி பெந்தகோஸ்து சபையில இதுலயே 10 பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளை அசம்பிளி ஆஃப் காட், லேமன் ஃபெலோஷிப், சிஎஸ்ஐ, லூத்தரன், ஆற்காடு லூத்தரன், அந்த லூத்தரன், எந்த சபையெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் என் ஆண்டவர் கொண்டு போயிருச்சேன். நான் அங்கெல்லாம் போய் பார்த்தேன். எத்தனையோ பேர் பேசுறதா கேட்டேன். நான் ஒரு நாள் யாரையும் நம்புகல. எனக்கு ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவர் நீங்க சொல்லிக்கிறீங்க என்ன சுகமாக்கணும். அல்லேலூயா. ஏற்ற காலம் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றீங்க. ஏற்ற காலம் வரும் அப்படின்னு ஏற்ற காலம் வந்தது. 8 வருஷம் போட்டு ஏற்ற காலம் வந்தது. அந்த 8 வருஷத்துல 3 வருஷம் நான் இண்டுவா இருந்தேன். 5 வருஷம் நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய ஆபரேஷன், அது எல்லாம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஆனாலும் நான் சலிக்கல. ஆண்டவரே என்னை சுகமாக்க முடியும், அவ்வளவுதான் என் விசுவாசம். அந்த காலம் வந்தது, சுகமாகிட்டான். யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த காலம் வரணும்னா நீ தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவா. நீ தாழ்மைப்படு. வேட்டிமை வராது. வேட்டிமை வேண்டாம். வேட்டிமை ரொம்ப பெரிய காரியம். அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அது நமக்கு அழிவை தான் கொண்டு வரும். வேட்டிமை பேசக்கூடாது. அடுத்தவங்களை பார்த்து பரியாசம் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களை பார்த்து கேலி பண்ணக்கூடாது. அடுத்த பிள்ளைகளை பார்த்து கேவலமா பேசக்கூடாது. அடுத்தவங்களை பார்த்து நீர் விசாரமாய் சொல்லக்கூடாது. அடுத்தவர்களுக்கு கனம் கொடு. ஒருவேளை அவர்களை பார்த்தேன்னா உங்க கனம் முடியலாம் ஒதுக்கி போயிடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் அப்படிதான் செய்வேன். சில நேரத்துல எதிர்க்கா யாரா ஊழியக்காரர் வராது, நமக்கு அவர் ஆகல அப்படின்னா அவர் யார் நம்மளை பார்த்து சாப்பிட கொடுக்குன்னா டக்குன்னு அப்படி ஒதுக்கி போயிடும். காலைல கூட பேப்பர் வாங்கினதுக்கா அப்படி போய் எதுக்கு ஒருத்தர் வராரு, அவரை பார்த்து நம்மளை பார்த்து மறைப்பாரு. எதுக்கு அப்படின்னு சார் நான் அந்த பக்கம் திரும்பி அவருக்கு போன பிறகு அந்த பக்கம் திரும்பி உள்ள விட்டு எதுக்கு நம்ம தாழ்ந்து போயிடுவோம். கர்த்தர் மேல இருக்கிறவர் பார்ப்பார். அல்லேலூயா. நாம எதுக்கு அவங்க என்ன பெரியாரோ யாரு செய்யக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்ற தாழ்த்து, உன்னை தாழ்த்து, உன்னை உயர்த்துகிற காலம் வரும்போது நிச்சயமா உயர்வோம். அந்த கடமையை செஞ்சுக்கிட்டே இரு. அந்த கடமை ரொம்ப அவசியம். எதுவுமே செய்ய மாட்டேன் என்ன உயர்த்துனா ஆண்டவர் உயர்த்த மாட்டார். அவங்களுக்கு பிள்ளை இல்ல, ஆனா 2 பேரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளை செய்யறாங்க. உண்மையா ஜெபத்துக்கு போறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க, வருஷந்தோறும் காணி கொடுக்குறாங்க, வருஷந்தோறும் பொருத்தனை பண்றாங்க. அவனுக்கு சீட்டு வருது, வருஷத்துக்கு ஒரு முறை நீ போய் ஊழியம் செய்யணும்னா அந்த சீட்டு வரும்போது எடுத்துக்கிட்டு மனைவி நல்ல வழியை எழுப்பிட்டு போய் ஊழியத்தை செஞ்சுட்டு வா எருசலேம்ல அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா நீங்க வேலைக்கு போய் பிரச்சனை, நீ போய் வேலை செஞ்சுட்டு வா, நீ என்ன வந்து கோயிலுக்கு கிழிக்கு போற மனைவி பா சொல்லி போ, பிள்ளை பா சொல்லு, நீ எங்கன்னா போ, நீ போய் வேலை செஞ்சுட்டு வா, நீ வந்து நான் உனக்காக ஜெபம் பண்றேன், உன் ஜெபம் உனக்கு மட்டும் தான் கேட்க, பிள்ளை கேட்காது. வேற அப்படிதான் சொல்லுது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல வாசி பாத்தீங்கன்னா அவர் சொல்றார், வாசி பாருங்க ஒரு வசனம் ஆவியான உணர்த்துறாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 18ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம். அதுல ஒரு வார்த்தை இப்படி சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அந்த 18ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இருக்குதா பாருங்க. மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்க என்ன செய்வீங்க? பிழைப்பீர்கள். சாகருடைய சாவை நான் என்ன செய்யறது இல்ல. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, கீழ்ப்படியாத புருஷனோ பிள்ளையோ அவர் சொல்றாரு, அதாவது மனம் திரும்புங்கள், நீங்க பிழைப்பீங்க. இதுல நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே வருவாரு. நிறைய காரியங்கள். அதாவது இந்த 18ஆம் அதிகாரத்துல நீங்க வந்தீங்கன்னா, அதாவது 4ஆம் அதிகாரம் சொல்ற எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. அல்லேலூயா. எல்லா ஆத்துமாக்களும் யாருடையதா? என்னுடையது. கீழே சொல்றாரு, தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. அவன் செய்கிற ஆத்துமா தான் என்ன செய்யும்? தகப்பன் செஞ்சா அவன் சாவான், பிள்ளை செஞ்சா அவன் சாவான். ஆண்டவர் தகப்பனுக்காக பிள்ளையை பழி வாங்குறது. நல்ல கவனிங்க. அப்ப அவன் பாவம் செஞ்சா அவன் சாவான். நீங்க நிறைய பேர் நம்ம ரோட்ல பார்ப்போம். எல்லா பிள்ளைகளும் வாங்கி கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் இன்னும் உயிரோடு இருக்கிற தாயை பார்க்கலாம், தகப்பனை பார்க்கலாம், நிறைய பேரை பார்க்கலாம். அவங்க தான் நம்மளை தூக்கி போட போயிட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க. அந்த தாய்மாரே இருப்பாங்க, வேற வழியே இல்லைன்னு இருப்பான். ஆண்டவர் சொல்றாரு அவன் தான் இருப்பான். பாருங்க 9வது வசனம் வந்தீங்கன்னா அவர் சொல்ற, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே யாரு? நீதிமான். எப்படி நான் நீதிமான் அப்படியெல்லாம் இல்ல. இங்க சொல்ற, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை என்ன பண்ணுமா? பைபிளை தூக்கிட்டு வரல, பைபிள் படி நடக்கிறது தான் நீதிமான். கேட்டு சொல்றாரு, அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே சாக மாட்டான்ட்டார். என் கட்டளின்படி செஞ்சாலும் எந்த வியாதி வந்தாலும் சாக மாட்டேன். எனக்கு ஞாபகம் சென்ட்ரல் பார்க்கற ஒரு ஊர். நான் அந்த ஊழியத்துக்கு வந்த புதுசுல வரவே இல்லை. அவர் சென்னையில சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆமா, அவருக்கு லொக்கு ஆஸ்துமா, அவருக்கு இரும்பல் வந்துடும்.
உள்ளியா இருப்பார், உள்ளியா அப்படி உடைஞ்சு கொண்டு மாதிரி. எப்போ இந்த மாதிரி வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை தான் போட்டுருப்பார். சென்ட்ரம்பாங்க ஞாபகம் என்ன? ஆமா, அவர் ஊழியத்துக்கு போனார்னா ஞாயிற்றுக்கிழமை அவரை பார்க்கவே முடியாது, இரும்பிக்கிட்டே இருப்பார் 24 மணி நேரம். ஆனா எல்லாரும் கொண்டு ஊழியத்துக்கு கிராம போயிட்டு ஊழியம் செய்வார். எனக்கு அப்ப சபையே கிடையாது, நான் ஒரு சபைக்கு போய்க்கிறேன், ஊழியத்துக்காக போயிருக்கிறேன். அவரு பாருங்க இரும்பிக்கிட்டு ஊழியர் கொடுத்து வருவார், இரும்பிக்கிட்டே வருவார். ஒரு டிவிஎஸ் போட்டு அந்த காலத்துல வச்சிருப்பார், அது ஓட்டிக்கிட்டா வருவார், இருப்பார். எப்பவுமே கவலைப்படாத ஊழியரை செய்வார். அவருடைய கடைசி மரணத்துக்கு நான் போனேன். இந்த தீய பார்த்து அந்தாண்ட அவர் மரணம் பெரிய தகராறு ஊர்ல. எனக்கு கிறிஸ்துவ அடக்கம் பண்ண கூட மாட்டேன்ட்டாங்க அந்த காலத்திலேயே. அவர் தனியா ஒரு இடத்துல கிழக்கு பகுதியில் போய் பண்ணாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் வியாதி 3 வருஷம் இருந்து ஓரளவுக்கு ஆண்டவர் செய்யறாரு. என்ன சொல்றாரு? அவனே நீதிமான், அவன் ஆத்மா என்ன செய்யும்? பிழைக்கவே. வியாதி வந்துட்டா செத்து போயிடும் பைபிள் எல்லாம் இல்லை. இன்னும் கூட பாருங்க, இதுல பாருங்க 13வது வசனம் இங்க சொல்றாரு, வட்டிக்கு கொடுத்து குடிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே அவன் சாகவே. ஆண்டவர் எங்கேயுமே அதாவது நீ செத்து போயிடுவா அப்படின்னு சொல்ல, ஆபத்து செஞ்சா சாகும். இப்ப பாருங்க 17வது வசனம், சிறுமையானவனுக்கு நோவுண்டாக்கும்படிக்கு தன் கையை விலக்கி வட்டியும் கொலுசையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைப்படி நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் என்ன செய்வான்? அவன் பாவி. ஆனா இவன் நியாயம் பண்ணா இவன் பிழைப்பான். கீழே 18வது வசனம், அவன் தகப்பனோ வென்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவில் செய்தபடினால் இதோ அவன் தன் அக்கிரமத்தில் என்ன செய்வான்? அடுத்த காரியம் வந்தா சொல்றாரு, அதாவது 19ல கடைசியில் வரும்போது சொல்ற, நீதியை செய்தி என் கட்டளைப்படி கை கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். 20வது சொல்றார், பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யும்? சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை என்ன செய்யறதில்ல. நாம ஜாக்கிரதையா இருக்கணும். குமாரன் அந்த வசனம் அழகா சொல்றார், அக்கிரமத்தை என்ன செய்யறதில்லைங்க. நல்லா கவனிக்கணும். அதாவது தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பது, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை என்ன செய்யறதில்லை, சுமப்பது இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்குடைய துன்மார்க்கம் அவன் மேல் தான் இருக்கும். நல்லா கவனிக்கணும். இதுக்கு அது வித்தியாசம் உண்டாக்குறார். ஆண்டவர் சொல்றார், தன்னை தாழ்த்தினா உயர்வு. அல்லேலூயா. ஆனா நீ தாழ்த்த மாட்டேன்னா உயர்வு என்பது ரொம்ப கஷ்டம். இங்க அதான் பேசுறார் நீதிமான். இது ஃபுல்லாவே அதான். நான் உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை மட்டும் வெளிப்படுத்தவும் இதை கர்த்தருக்கு சித்தமா அடுத்த வாரம் பேசுறேன். ஒரு 5 நிமிஷத்துல பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். என்னுடைய கருப்பொருள்ல அடுத்த வாரம் பேசுறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13, 14 மட்டும் வாசிப்போம். அதான் என்னுடைய கருப்பொருள். ஆவியானவர் அதை விட்டு வேற கொண்டு போட்டார். என்ன ஏன்னா அது சில காரியங்கள் அவசியம், அதனால தான் கொண்டு போறாங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 13வது வசனம் 18வது வசனம் 13, 14 என்று துணியாமல் அடித்துக் கொண்டு அவனல்ல இவனே நீதிமானாக என்ன செய்தானாங்க? ஆமா. ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ என்ன செய்யப்படுவான். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நல்ல கவனி. 2 பேரும் ஜெபத்துக்கு வரான். ஒருத்தர் சொல்றான் மேட்டிமியா, அவன் பேரு அதாவது பரிசேய. ஆண்டவரே நான் அவனை மாதிரி இல்லை, ஆண்டவரே நான் தசர்வா கொடுக்குறேன், ஆண்டவரே நான் இந்த மாதிரி உபாசிக்கிறேன், ஆண்டவரே அப்படின்னு அந்த பெருமை பாராட்டி மேட்டிமையானவன். இன்னொருத்தவன் தான் டாக்டரான், பாவத்தை ஒப்புக்கொள்றான், அவன் பேர் ஆயக்காரன், அடிச்சுக்கிறான், ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது ஜெபம் பண்ணிட்டு போயிடான். பாவியா இருக்கிற என்றால் என்ன பண்ணுங்க? ஆண்டவர் சொல்றார், இவன் அல்ல இவனே நீதிமானாய் மாறிட்டான். அப்போ அதை தாழ்த்துகிறவன் உயர்த்துகிறவன் கட்டாடை விடுத்தி, ஆண்டவரே நான் உன்னை போல இல்லை, நான் அவனை போல இல்லை, நான் எவ்வளவு பெரிய ஆள், வாரத்தில் 2 முறை உபாசிக்கிறேன், இதுவும் தேவைதான். பரிசேயனுடைய உபதேசம் கட்டாயம் நமக்கு தேவை. ஆனா அவனை மாதிரி வாழப்படாது. வாரத்தில் 2 முறை உபாசிக்கணும்.
உங்க தசமபாகத்தெல்லாம் கொடுக்கணும். அவன் அதெல்லாம் சொல்றான். நான் ஜெபிக்கிறேன் அந்த வசனத்துல நீ மேல பாத்தீங்கன்னா அவன் சொல்றான். அதாவது 2 மனுஷர் ஜெபம் பண்ண போனாங்க. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போல இராதனாலும் உண்மை. இவன் எவ்வளவு புத்திசாலி. பக்கத்துல இருக்கிற ஆயக்காரனே கவனமா பேசுறான். இவன் ஜெபம் கேட்கப்படுது. என்ன சொல்றா? வாரத்தில் 2 தடவை என்ன செய்யறேன்? உபவாசிக்கிறேன், என் சம்பாதித்ததெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ள என்ன பண்ணான்? இவன் சுயநீதி உள்ளவன். அதனால அவனை நீதிமானா மாத்தல. இவன் பாவியா வந்த ஆயக்காரனா வந்தானே, இவனை தான் ஆண்டவர் மாற்றினார். பிரியமானவர்களே, இது அடுத்த வாரம் பேசுறேன். ஆனா இன்றைக்கு சொல்லுகிற ஒரே ஒரு கருத்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க உங்களை தாழ்த்துங்கள், அப்போது உயர்த்தப்படுவீர்கள். அவன் தாழ்த்திட்டான். நான் அவன மாதிரி இல்லை, அது எதுவுமே பேசல, எதுவுமே பேசல, அப்படியே தாழ்த்திட்டான். ஆண்டவர் அவனை பார்த்தா, இவன் அல்லவா நீதிமான். பிரியமானவர்கள், நீ மற்றவனுக்கு கை காட்டாது. இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இது வேண்டாம். ஏற்றுமை உனக்கு ஆசீர்வாதம் வர. யார் எப்படி போனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கு. முடிஞ்சா சொல்லுவோம், தம்பி செய்யாத, தங்கச்சி செய்யாத, நீ இந்த பாதையில போங்க, நான் அங்க பாக்குறேன், நீங்க பாக்குறேன், உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, இப்படிதான் செய்யாதப்பா, நல்ல படி, நல்ல வேலை, நல்ல படி, அது சொல்லு. ஒண்ணு கேட்கறவனா தான் சொல்லு, கேட்கலாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எப்போதும் கை காட்டு, சரியில்லை, சரியில்லை, நரகத்துக்கு இதெல்லாம் நீ பேசினா நீ நீதிமானா இருக்க மாட்டேன். ஆனா யார் அதை பேசாத சொல்லணும், அவனை தான் ஆண்டவர் நீதிமானாய் மாற்றுவான். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் சோத்திரம். பிதாக்குமார பரிசுத்த ஆவியின் நாமத்திலே இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களா? அதுக்காய் சோத்திரம். கர்த்தர் கிருபை செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.